Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். இன்னைக்கு நம்ம பிரபுபாத் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியில நம்ம வந்து சாப்டர் 6 பார்க்க போறோம். ஸ்ரீல हरे பிரபுபாத். कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லீலாமிர்தத்தில் நம்ம சாப்டர் 6 பார்க்க போறோம். அவங்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட காலேஜ் லைஃப், மேரேஜ் லைஃப் இதெல்லாம் பார்த்து அவங்களோட பிஸ்னஸ் லைஃப்லையும் அவங்க ரொம்ப சிறந்திருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவங்களோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்ம அவங்களோட குரு சந்திச்சது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு பாண்டிங் எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் இது வரைக்கும். இவ்வளவும் நடந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த பக்கம் ஃபேமிலி லைஃப் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டிஸ்டர்ப்டா இருக்கு. பிஸ்னஸ் இல்லாம கொஞ்சம் லாஸ்ல தான் இருக்கு. அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த சமயத்துல அவங்களோட ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்த அவங்களோட அம்மா, அப்பா, குரு இவங்க யாருமே இப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இல்ல. அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? இந்த இந்த நிலையில இப்ப வந்து நம்ம பிரபுபாத லைஃப் ஹிஸ்டரியில வந்திருக்கோம். இந்த சாப்டர் 6th சாப்டர் அவசியம் வந்து வேதா பேஸ்ல எல்லாருக்கும் டைம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லபடியா தெரிய வரும். அதாவது பொலிட்டிக்கல் சப்போர்ட் எடுத்து கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பிரயத்தனம். அதாவது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு தடவையும் ஒரு தடவை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் அவங்க வந்து அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணி கிருஷ்ணரை கொண்டு வரணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை கூட பார்த்தோம் இல்லைங்களா, இவ்வளவு அந்த பாவர்ட்டி சமயத்திலையும் யாரும் வந்து திருடவோ அடுத்தவங்க பொருள் எடுக்கவோ இல்லை அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஒரு பிரிட்டிஷ் வந்து அது வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்கன்னே பார்த்தோம் நம்ம. எதனால அந்த மாதிரி ஒரு கல்ச்சர், கஷ்டம், அதாவது சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமம் அப்படின்ற சமயத்துல கூட ஒரு திருட்டு இல்லைன்னா இன்னொருத்தவங்களோட பொருளை எடுக்கல அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து எதனால அப்படி ஒரு நிலை, அப்படி ஒரு மன தைரியம் எப்படி வந்தது அப்படின்னா, அது வந்து அந்த வேதிக் கல்ச்சர் அதுதான். சரிங்களா? அந்த உணர்வு நம்மளோட அந்த பேஸ், கல்ச்சரோட அந்த பேஸ், அது அது கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த் தான். எல்லாமே பகவானோட விருப்பம் அப்படின்றத ஏத்துக்கிற அந்த ஒரு தன்மை. இதுதான் நம்ம நிறைய இடத்துல நம்ம பாகவதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? எப்பெல்லாம் ரிவர்சல் ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அது வந்துட்டு மனதைரியத்தோட எதிர்கொள்ற விஷயங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். பரீட்சித் மகாராஜரோட வாழ்க்கையில பார்க்குறோம், குந்தி மகாராணியோட வாழ்க்கையில பார்க்குறோம். இவங்க சித்திரகேது அவங்களுக்கு வந்து அந்த சாபம் கிடைக்கும் இல்லைங்களா, கேர்ஸ் கிடைக்கும் பார்வதி அம்மா கிட்ட இருந்து. அப்பயும் அவங்க வந்து அந்த இது அசுரனா பிறப்பு அப்படின்னு சொன்னப்ப கூட அதை வந்து அவங்க வந்து ஹம்பிளா அதை ஏத்துக்கிறாங்க. இதுதான் பகவானோட விருப்பம் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன். அது பிரகலாத் மகாராஜர் அவங்களோட வாழ்க்கையில, அம்பரீஷ் மகாராஜரோட வாழ்க்கையில துர்வாச முனிவர் வந்து ஒரு டீமனை கொடுப்பாங்க அழிக்கிறதுக்காக, அதையும் அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நாரதர் அவங்களோட வாழ்க்கையில இல்லைங்களா, அவங்க அம்மா வந்து அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் அதையும் வந்து ஸ்பெஷல் மேர்சியா நினைச்சு அவங்க வந்து அதை வந்து பகவானோட அனுகிரகமா எடுத்து அது நல்ல ஸ்பிரிச்சுவல்ல முன்னேற்றம் அடையுது. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், கஷ்டத்தை பார்த்து இந்த ஜடவுல சிரமங்களை பார்த்து துவண்டு போறதோ பயப்படுறதோ கிடையாது. நம்ம வேதிக் நாலேஜ் நம்ம ரொம்ப ஸ்திரமா இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மன உத்வேகம், தைரியம் வந்துட்டு இயல்பா இருக்கும். கஷ்டம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம பகவானோட அனுகிரகமா எடுத்துட்டு இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ்ல முன்னேற்றம் அடையிறது அப்படின்ற அந்த ஒரு நிலை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே தவிர, அதை வந்துட்டு நம்ம ஏதாவது வேற மார்க்கத்துல அதுலேருந்து ஏதாவது இப்போ இந்த தெஃப்ட் பண்றது இல்ல வேற ஏதாவது அதர்ம வழியில அதுலேருந்து வெளியில வர்றது இல்ல, ஜட உலக விஷயங்களை பார்த்து பயப்படுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம்ன்றது சாஸ்திரத்துல எங்கேயுமே நம்ம பார்க்கறது இல்ல இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து கொடுத்து வளர்த்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த உத்வேகத்தோட இருந்திருப்போம். ஆனா இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? குறைஞ்சிருச்சுல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப நம்மளாம் ஏதோ இந்த சத்சங்ல இருக்கறனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா இதெல்லாம் தெரியாது. அதனால தான் அதர்ம வழியில நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ற ஒரு நிலையை நம்ம இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அந்த வகையில இந்த ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். யாரு வந்து தவறான வழியில போல அந்த கஷ்டத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. பகவானோட விருப்பம் அப்படின்னு ஏத்துக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இங்கேயும் வந்து பிரபுபதா வந்து அவங்களோட லைஃப்ல வந்து நெறைய சிரமங்கள். இப்போ எந்த இடத்துலயும் ஒரு ஃப்ளரிஷ்டான ஒரு விஷயம் இல்ல. ஆனாலும் அந்த அ எவ்வளவு ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அ எல்லாமே டினை ஆகுது. ஆனாலும் அதெல்லாம் பகவானோட அனுக்கிரகமா அவங்க அத எடுத்துக்கிட்டு இன்னும் ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் ஆகுறாங்க. அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இவங்க லைஃப்ல. இன்னைக்கு நம்ம 6வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மங்களாச்சரண் வாசிச்சிடலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷரோன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே स्वयं रूप गदामग्यं ददति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपातान् सहगण ललिता श्रीविशाखान्वितां च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुपस्य कृपा सिन्धु भयवच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपाताय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्यतदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। நம்ம பிரபுபதா அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி பார்க்குறோம். அதில் 6th சாப்டர் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதோட டாபிக் வந்து அன் அன்னோன் ஃப்ரெண்ட், அதுதான் நம்ம பார்க்குறோம். இதோட கோட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மாதவேந்திரபுரி அவங்களோட கோட்டோட வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த அத்தியாயத்தை வேதா பேஸில். டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருந்தாலும் சரி, சரிங்களா? ஃபேமிலியிலேருந்தோ இல்லை சொசைட்டிலேருந்தோ பொலிட்டிக்கல் நம்மளுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நம்மளோட ஒரு விஷயம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மெட்டீரியல் விஷயங்கள், ஃபேமிலி, சொசைட்டி, பாலிடிக்ஸ் இதெல்லாமே இல்லைங்களா? இதெல்லாம் ரிலேட்டிவ் ட்ரூத் சம்மந்தப்பட்டது, காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் கிருஷ்ண உணர்வுன்றது அப்சல்யூட் ட்ரூத் சம்மந்தப்பட்டது. அது என்றைக்குமே நமக்கு நித்தியத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அன்னோன் ஃப்ரெண்ட் அப்படின்றத இந்த தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கும் வாசிக்க விருப்பம் அப்படின்னா அவசியம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ மீனாட்சி மாதாஜி, பத்மா மாதாஜி இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இது ஸ்லோகத்துக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல வாசிக்கிறதுக்கா? ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் தான் முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு தான். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அவங்க இல்ல. பத்மா மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்பா சாப்டர் 6, an unknown friend. Apart from his difficulties with business and family, Abhay had to serve the cataclysms of Indian independence and partition. Abhay was not expecting Indian independence to bring real solutions. The real solution was Krishna consciousness. அப்புறம் எதுல இருந்து படிக்கணும் மாதாஜி? அவர் அதுல இருந்து அவர் இண்டிபெண்டன்ஸ் அதுல இருந்து படிக்கணுமா? இது வாசிச்சிடுங்க. இந்த பாக்ஸா இருக்கு இல்லையா? இது அவர் 1947 என்ன மாதாஜி? In 1947, when Abhay wrote to high government officers. In 1947, when Abhay wrote to high government officers on the newly formed government of India, suggesting a remedy for riots, they turned him away. On December 7, 1947, Abhay wrote to Gandhi asking him to retire from politics at least for a
for a month and let us discuss the Bhagavad Gita, but no reply. During 1949, Abhay wrote articles in Bengali and submitted them to his god brother BP Keshava Maharaja, who published them in his uh, Gaudiya Patrika. Abhay's format for addressing world problems was the same as his spiritual masters. The real crisis in the world was neither social nor political nor anything material, but was simply the death of transcendental knowledge. If Krishna consciousness were put first, other other concerns could be brought into line. Not only was Abhay giving advice in his letters, but he was hinting that he could also give practical help as well as organize various kinds of field work to propagate the principles of Bhagavad Gita. Abhay was fulfilling his role as a Vaishnava preacher, and the secretaries of the various government offices were recognizing and addressing him as such. But they could not appreciate appreciate his applications of the philosophy of Bhagavad Gita and his suggestions for Hare Krishna. படிக்கட்டுமா மாதாஜி? அவசியம் மாதாஜி. Our independence movement was started by Mahatma Gandhi for uniting all the different sections of the people. But actually, the result was that instead there was only sporadic Hindu-Muslim riots in some places. But now there was organized fighting. Poets Mataji. Hindustan. So actually, they're not being united. Fighting Pakistan and Hindustan. அது மேல போயிடுச்சு. Okay, Mataji. So actually, we were not being united. We were being separated. Royce claims thousands of lives. Hare Krishna. நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த சைடு பொலிட்டிக்கல் சைட்ல இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலா எதுக்கு வந்து எல்லாரும் போராடி இண்டிபெண்டன்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா டைவர்சிட்டி அதுதான் வந்துட்டு பிரதானமா வச்சு எல்லாமே பண்ணாங்க இல்லைங்களா? ஆனா அது நடந்துதா அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்துட்டு ஃப்ரூட்ஃபுல்லா இல்ல அப்படின்றதான் பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப இங்க என்ன அப்படின்னா பிரபுபாதோட லைஃப் வந்து இப்ப எப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். பிசினஸ்லயும் வந்துட்டு ரொம்ப ப்ராஃபிட் எதுவும் இல்லை, லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இங்க இண்டிபெண்டன்ஸ் அந்த பார்ட்டிஷன் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, ஆனா அது வந்து பார்ட்டிஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப அது ரியல் சொல்யூஷனை கொண்டு வந்துச்சா, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அந்த விஷயங்கள்லாம் வந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே அங்க அமையல இல்லைங்களா? அப்ப ரியல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுதான் நம்ம விளக்கமா இந்த அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த என்னென்னலாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அதாவது நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சு பண்ணீங்களா, கிருஷ்ணரை சென்டரா வச்சுட்டு நம்மளோட செயல்களை பண்ணணும். கிருஷ்ண உணர்வுல செயல்கள் அப்படின்னும் போது எல்லாமே சரியான விதத்துல அமையும் அப்படின்னு. அப்படி இல்லாத பட்சத்துல கிருஷ்ணரை சென்டரா வச்சுட்டு நம்ம பண்ணல அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு அவ்வளவு சிறப்பா அந்த பாதையில நிலைக்காது அப்படின்றத இதுல நம்ம பாக்குறோம். அவங்க வந்து என்னென்னலாம் வந்து எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாமே வந்து கிருஷ்ண உணர்வுல அவங்க அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுதான். என்னென்ன எதிர்பார்த்தாங்கன்னா சமத்துவம் எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா? எல்லாரும் வந்து ஒத்துமையா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்டச்சபிலிட்டிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு காட்லி கான்சியஸ்னஸ்ல இருக்கணும், அன்டச்சபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது, கோயிலெல்லாம் எல்லாரும் போயிட்டு வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே வந்து கிருஷ்ண உணர்வுல இல்லாம, அதாவது பேசிக் நாலேஜ் என்ன,
சாஸ்திரம், பகவத்கீதை, பாகவதம். இந்த சாஸ்திரம், இந்த நாலேட்ஜ், பேசிக் நாலேட்ஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால, வெறுமனே மேலோட்டமா இதெல்லாம் செய்யணும்னு அவங்க நெனச்சதுனால, அந்த ரியல் சொல்யூஷன அவங்களால அடைய முடியல அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். இதே பகவத்கீதை, பாகவதம் அதன் மூலியமா நம்ம வந்து அதெல்லாம் கொண்டு வந்துடணும். ஏன்னா, இப்ப பகவத்கீதை, பாகவதத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? எல்லாமே ஒண்ணுதான். சோல் அப்படின்றது தான் இல்லைங்களா? எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். வேறுபாடே கிடையாது. வேறுபாடுன்றது ஜட உலகத்த பொறுத்தவரைக்கும் தான் வேறுபாடு. ஆன்மீகத்துல, ஆத்மாவுல வேறுபாடே கிடையாது. எல்லாருமே சமம் அப்படின்றத பார்க்குறோம். இல்லைங்களா? அதே மாரி பக்தி பண்றதுக்கு ஏதாவது கேட்டர் இருக்கான்னா, அதுவும் கிடையாது. பெண்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு எல்லாருமே பண்ணலான்றதையும் பகவத்கீதையில பகவான் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு எதுல இருக்கு? கிருஷ்ண உணர்வுல இருக்கு. அப்ப இத பேஸா வச்சு வந்திருந்தா, அது வந்து நல்ல முறையில அமைஞ்சிருக்கும். ஆனா அந்த பேசிக் நாலேட்ஜ் இல்லாம, வெறுமனே மேலோட்டமா வந்து இதெல்லாம் வந்து மெட்டீரியல் விஷயமா செஞ்சதுனால, அவங்களால இந்த உணர்ந்து வரணும் இல்லைங்களா? எதுவுமே. அதனால அந்த சொல்யூஷன்ல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அ பெர்ஃபெக்ட் நிலைக்கு வர முடியாம போச்சு அப்படின்றத பார்க்குறோம். அப்ப இங்க வந்து 1947ல கவர்ன்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் நெறைய லெட்டர்ஸ் வந்து எழுதிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? நியூலி ஃபார்ம்டு கவர்ன்மெண்ட் அப்பதான் இது கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது. கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லைங்களா? ஜவஹர்லால் நேரு அவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அப்ப அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அப்ப அந்த இதுவும் இருந்தது. ராய்ட்ஸும் இருந்தது. பாகிஸ்தான் இது இந்தியா அப்படின்றத பிரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாமும் இருந்தது இல்லைங்களா? அந்த ஒரு சர்ச்சை எல்லாமும் இருந்தது. ஸோ அந்த ரெமெடி வந்துட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க வந்து இவங்க அபயச்சரண் வந்து நெறைய பிரபுவத்த வந்து நெறைய வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் ரெமெடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே இவங்க வந்துட்டு எடுத்துக்காம விட்டுட்டாங்க. சரிங்களா? அவங்களோட லெட்டர்ஸ் வந்து அ போ எல்லாமே போட்டுட்டே இருப்பாங்க. நெறைய இது வந்து வாசிக்காமலே விட்டுருவாங்க. இல்லன்னா வந்து வாசிச்சாலும் ரிப்ளை இருக்காது. 1, 2 ரிப்ளை கிடைக்கும். அபூர்வமா. அந்த மாரி தான் இருந்தது எல்லாமே. அதனால எல்லாமே வந்துட்டு ஒரு அ சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் வந்து மகாத்மா காந்திக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிசம்பர் 7த் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, லெட்டர் எழுதியிருந்தாங்க அப்படின்னா, 1 மந்த் வந்துட்டு பாலிடிக்ஸ்லேருந்து நீங்க ரிட்டயர்ட் ஆவுங்க. நம்ம வந்து பகவத்கீதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்றது வந்து அவங்க லெட்டர் எழுதியிருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா பகவத்கீதை 1 மந்த் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும், மகாத்மா காந்தி வந்துட்டு நெறைய இந்த கீர்த்தன் பண்றது, ஹே ராமா அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களும். ஸோ அதனால அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த இது இருக்கு. அந்த வைஷ்ணவிசம் இருக்கு. அந்த சாமி கும்பிடுற அந்த நேச்சர் இருக்கு. ஆனாலும் அத வந்து பகவத்கீதை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த புரிதல் இன்னும் நல்லபடியா ஏற்பட்டுருக்கும். அப்ப அவங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க மூலியமா நல்லபடியா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. ரோட் டு காந்தி ஆஸ்கிங் ஹிம் டு ரிட்டயர் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் எ மந்த் அப்படின்றத சொல்லி பகவத்கீதை டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஆனா இந்த லெட்டர் அவங்களுக்கு போய் சேர்ந்துதான்னே தெரியல. அவங்க வாசிச்சாங்களேன்னே தெரியல. ஆனா அந்த மாரி எழுதி கொஞ்ச அதாவது நாள் ம். போய் சேர்ந்திருக்கோம். பட் நோ ரிப்ளை அப்படின்னு. அதாவது மகாத்மா காந்தி கைக்கு போய் சேர்ந்துதான்னு தெரியல மாதாஜி. அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கும். ஆனா அவங்க கையில போய் சேர்ந்து அவங்க அத வாசிச்சாங்களான்னே தெரியல. இறந்தாருங்கிறது தெரியல. அவரு ம். அதாவது 48ல இறந்தது. போயிட்டாரு. அந்த இது கேட்டர்ல நின்றுக்கும். அந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல நின்றுக்கும். அவங்க கைக்கு போயி சேர்ந்து அவங்க வாசிச்சிருக்க மாட்டாங்க அத. அப்படின்றது தான் வந்து இதுல இருக்கு. சாப்டர் 6ல இருக்கு. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆனா வந்து நோ ரிப்ளை அப்படின்றத பார்க்குறோம். ஆனா இத அவங்க வாசிச்சு இது மாரி கொஞ்சம் ஏதாவது நடந்திருந்தா கூட, அவங்களுக்கு வந்து அந்த டெத் அப்படின்றது ஏற்பட்டிருக்காது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து அந்த டெத் அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, அந்த சாயந்தரம் அந்த தினம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கீர்த்தனுக்கு வந்து அவங்க வந்து போவாங்களாம். தினம் என்ன வேலை இருந்தாலும் சாயந்தரம் வந்து அந்த கீர்த்தனுக்கு அவங்க போவாங்க அப்படின்னு தான் அங்க வந்து போட்டிருக்காங்க. அப்ப அந்த மாரி போற சமயத்துல தான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. ஸோ அதனால வந்து அத வந்து ஒ தடுத்திருக்கலாம். ஒரு அப்பவும் வேண்டான்னு சொன்னாங்களா மாதாஜி? போக வேண்டான்ட்டு. இவர் ஆ, அத மீறி போனாருன்னு ஆ சொல்றாங்க. அதான். எல்லாரும் சொல்லி கேட்கல அவரு. நம்ம ஆமா. இதுலயே படிச்சிருக்கோம். அதான். ம். அதனால வந்து அவங்க இது இந்த மாரி இண்டிகேஷன்லாம் குடுத்தும், அவங்க வந்து அந்த மாரி போனதுனால, அவங்களுக்கும் அது மாரி ஏற்பட்டுச்சு. ஒருவேளை இதெல்லாம் பார்த்து இந்த மாரி அவங்க சரியா இருந்திருந்தாங்கன்னா, ஐ மீன் கவனமா இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாரி ஒரு தவறும் ஏற்பட்டிருக்காது அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். இதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, இப்ப பொலிட்டிக்கல் சைட்ல நெறைய மூவ் பண்ணி பார்க்குறாங்க. பகவத்கீதையெல்லாம் நல்லபடியா கொண்டு வரணும். பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றத ஏன்னா, அதுல தான் நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கு இல்லைங்களா? நம்மளால வந்து நல்ல இந்த உலகத்த வந்து நம்ப சமநிலைக்கு கொண்டு வர முடியும். சமத்துவத்துக்கு கொண்டு வர முடியும். அது மாரி ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதாவது அந்த எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது?
ஒரு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, இப்ப அந்த மாரி அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. அந்த சைடு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. இந்த சைடு என்ன பண்றாங்க அப்டின்னா, நெறைய வந்து ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட காட் பிரதருக்கு குடுக்குறாங்க. இவங்க வந்து கேஷவ மகாராஜ்ன்னு இவங்க வந்து மதுராவுல இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இவங்களுக்கு ஏற்கனவே பரிட்சயம் இல்லைங்களா? அம் இவங்க இவங்களோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இருந்தப்பயே இவங்க மீட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? நம்ம அத பார்த்தோம். கேஷவ மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மதுராவுல இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வகையில இவங்களையும் தெரியுன்றதுனால இவங்களுக்கு என்ன பண்ணாங்க நெறைய ஆர்டிகல்ஸ்னா இந்த பேக் டூ காட்ஹெட் மாரி ஆர்டிகல்ஸ்லாம் நெறைய எழுதி குடுக்குறாங்க. அப்ப அதுல வந்து கௌடிய பத்திரிக்கான்னு அப்ப வந்துட்டு இருந்தது. அதுல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த பக்கமும் இது நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க இன்னொன்னு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவைஸ் ஃபார்மேட் ஃபார் அட்ரஸிங் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வாஸ் த சேம் ஆஸ் எ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் த ரியல் கிரைசிஸ் இன் த வேர்ல்ட். அதாவது சோஷியலா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும். சரிங்களா? இந்த கிரைசிஸ்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்மளோட இந்த ஆன்மீக ஞானம் இல்லாததுனால தான் அப்படின்றத வந்து இவங்க வந்து எல்லா இடத்துலயும் இவங்க குறிப்பிட்டு சொல்றாங்கன்றத பார்க்குறோம். அதனால இஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் வேர் புட் ஃபர்ஸ்ட் அது வந்து முன்னுரிமையில வந்தது அப்படின்னா எல்லாமே வந்து சரியாயிடும். சோஷியல் ப்ராப்ளமா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படின்றத இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்கன்றத பார்க்குறோம். அட்வைஸ் மட்டும் குடுக்கறது மட்டும் இல்லாம, பிராக்டிகலா அத வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்ற அந்த வாலண்டரி சர்வீஸையும் இவங்க வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரி தான் இவங்க வந்து குடுக்குறாங்க. வெறும் வந்து இந்த மாரி பகவத்கீதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மட்டும் சொல்லல. பிராக்டிகலா வந்து அவங்க வந்து வாலண்டியரும் பண்றேன்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. சரிங்களா? வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க் டு ப்ராபகேட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க்னா நெறைய ம் ஆ எல்லா இடத்துலயும் போய் ப்ரீச் பண்றது, அந்த மாரி விஷயங்கள்லாமும் இவங்க நான் பண்றேன் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா, எல்லாரும் என்ன நெனச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு மணி ம ஏர்ன் பண்ணணும் அந்த ஒரு மோட்டிவேஷன்ல இல்லன்னா வந்து அவங்களோட ஒரு சிஸ்டம் ஆஃப் இது இருக்கு இல்லைங்களா? கல்ச்சர். அத வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஹோல் இந்தியாவுக்கும். அப்படின்ற மாரி ஒரு 2 விதத்துல யோசிச்சு, அவங்களோடது என்ன பண்ணாங்கன்னா, டினை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். Abhay was fulfilling his role as a Vaishnava preacher. The secretaries of the various government offices were recognizing and addressing him as such, but they could not appreciate his applications of the philosophy of Bhagavad Gita and his suggestion for Hari Kirtana. இது 2த்தையும் அவங்க யாருமே அதாவது கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் யாருமே அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? அத நம்ம இங்க இந்த ஸ்லைடுல நம்ம பார்க்குறோம். அப்ப ஒரு இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்ட்டட் பை மகாத்மா காந்தி டு யுனைட் ஆல் தி டிஃபரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்பிள். இதுதான் இல்லைங்களா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றத நம்ம படிச்சோம். நம்மளும் ஸ்கூல்லயும் அதான் படிச்சோம். ஆனா இது வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த வேதிக் கல்ச்சரோட பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அது வந்து எல்லாரையும் சென்றடைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் பிரபுபாத் அவங்களோட கருத்தா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அ அது இல்லாதனால என்னாச்சு கடைசில அப்படின்னா, பிரிவினை ஏற்பட்டு செப்பரேட் ஆகி, அதனால நெறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையும் இழந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த போர்ல, அந்த போராட்டத்துல. அதாவது பாகிஸ்தான் தனியா இருக்கணும், இந்தியா தனியா இருக்கணும் அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்ததுங்களா? அப்போ. வேற யாருக்கும் இது வாசிக்க ஆசை இருக்குங்களா? விருப்பம் இருக்குங்களா? மீனாட்சி மாதாஜி இருக்கீங்களா? மோகன்தாஸ் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா வாசிக்கிறீங்களா பிரபுஜி? Okay, Mataji. Hare Krishna. Chapter 6, An Unknown Friend. The directors of Mahatma Gandhi Memorial National Fund invited suggestions on how to commemorate Gandhiji's life and work. Abhay wrote to them and simultaneously to Vallabhbhai Patel, India's Deputy Prime Minister, proposing the Gandhian way to the use of funds. Gandhiji, minus his spiritual activities, Abhay wrote, is an ordinary politician. Therefore, one fitting memorial to Mahatma Gandhi would be to institute daily congregational readings from the Bhagavad Gita. When people's spiritual instincts were kindled by daily prayer meetings, then they would develop the highest qualities in their character. Abhay had a second suggestion, was that the temples of India could be reorganized as vital spiritual centers. Then the disturbed minds of the day could be trained for life's higher duties. Abhay volunteered to take up the work on behalf of the memorial board. Dr. Alagappa Chetty, the famous Birla of the South, showed interest to finance the printing of the Gita Upanishad. But then the worst thing happened. The manuscript was stolen.
It was the only copy, the only one the Abhay was keeping safely at home. He questioned his family and servants. No one knew what had happened. Hare Krishna. Mataji. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இப்ப நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகாத்மா காந்தி மெமோரியல் நேஷனல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்ணி அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ இதுல என்ன அம்பேத்கரன் பிரபுபாதா என்ன வந்து சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இதை வந்து இந்த சஜஷனை வந்து இவங்க ஒண்ணு அந்த டைரக்டர்ஸ் அவங்களுக்கும் அனுப்புறாங்க, இன்னொன்னு வந்து வல்லபாய் பட்டேல் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து மழை மாறி பெருக்குனே வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படி நம்ம பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரெனான்ஸ். ஓகே. அதுல என்ன சொல்றாங்கன்னா, காந்திஜி மைனஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, அபய் ரோட்ஸ் இஸ் அன் ஆர்டினரி பொலிட்டீஷியன் அப்படின்றது இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. therefore one fitting memorial to Mahatma Gandhi would be to institute daily congregational reading from the Bhagavad Gita அப்படின்றது இங்க சொல்றாங்க. என்ன 3 விஷயம் வந்துட்டு இதுல வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்றதை நம்ம பாக்குறோம், சரிங்களா? இப்ப இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்ப பொலிட்டிஷியனா ஆர்டினரி பொலிட்டிஷியனா இருக்கு. ஆனா அதே வந்து பகவத்கீதையோட ரிலேட் பண்ணி இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களோட வியூஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சரிமுறை வந்திருக்கும் இல்லைங்களா? அதை தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க. காங்கிரிகேஷனல் ரீடிங் ஃப்ரம் பகவத்கீதா இதை வந்து அவங்க வந்துட்டு அவசியம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சஜஷன் அவங்க கொடுக்குறாங்க. பகவத்கீதை மூலியமா காந்திஜியோட லைஃப் அண்ட் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. when people spiritual instincts were kindled, அவங்களோட அந்த ஆன்மீக நிலை அந்த ப்ரேயர்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பாக்குறோம் இல்லைங்களா? இது வந்து வேதா பேஸ்ல நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு நிமிஷம் அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் ஸோ தட் ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. இங்க இருந்து தான் அவங்க வந்து சொல்றாங்க, சரிங்களா? இவங்க வல்லபாய் பட்டேல் அவங்களுக்கு வந்து எழுதுறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப அவங்களோட லைஃப் வந்துட்டு சமத்துவம், இந்த இது அஹிம்சை இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி உள்ளதா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. காந்தி as a வைஷ்ணவா அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஆனா இப்ப வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் அதை வந்துட்டு விளக்கிட்டோம் அப்படின்னா இஸ் அன் ஆர்டினரி பொலிட்டீஷியன் இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. காந்திஜி மைனஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், அபய் ரோட் இஸ் அன் ஆர்டினரி பொலிட்டீஷியன். ஆனா இவங்க என்ன இங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னா, காந்தி ஆஸ் எ வைஷ்ணவா டிஸ்பைட் ஹிஸ் pressing political activities, Gandhi had never missed his daily prayers meeting in the evening. ஈவினிங்ல நடக்கிற அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு அவங்க என்னைக்குமே அவங்க மிஸ் பண்ணதே இல்லை அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ஈடுபாடோட அவங்க வந்து அந்த பக்தி மார்க்கத்துல இருந்துக்கிறாங்க. he had been on his way to attend his daily கீர்த்தனா. அப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்கள வந்து இது பண்ணாங்க இல்லைங்களா? அவங்கள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க. Abhay stress that it was because of Gandhi's regular participation in the congregational prayers that he had been strong in his work to raise the moral standard of humanity அப்படி நம்ம இங்க பாக்குறோம். அதை இங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. Abhay wrote that it has been Lord Chaitanya who had originated the congregational chanting of the names of Krishna and Rama. His followers of 6 Goswami had left a wealth of literature for discussion and understanding. அதான் இப்ப இந்த மெமோரியல் ஃபண்ட் போர்டு அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாத்மா காந்திஜிஸ் பிராக்டிக்கல் லைஃப் அண்ட் டெவலப் இட் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல். அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவத்கீதை அதோட one fitting memorial to Mahatma Gandhi would be to institute daily congregational reading. இவங்க வந்து டெய்லி இப்ப இவங்க வந்து என்னன்னா மகாத்மா காந்தியோட அந்த லைஃப் அதெல்லாம் தான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெய்லி ப்ரேயர் மீட்டிங் இருக்கு, கீர்த்தன் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளும் இதுலயும் கௌடிய வைஷ்ணவாலையும் ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வகையில தினமுமே வந்துட்டு பகவத்கீதை வாசிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆன்மீக விஷயங்கள் அது வந்து கிண்டில் பண்ணும். அப்படின்னா என்னன்னா அது வந்து அவங்களுக்கு தட்டி எழுப்பும். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்க கிட்ட உள்ள வந்து ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் வந்து வெளிப்படும் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? இப்ப இந்த மாதிரி பகவத்கீதை இல்லாம வெறுமனை மட்டும் ப்ரீச் பண்ணா
அது வந்து அந்த அளவுக்கு முழுமை அடையாது. இதே பகவத்கீதை துணையோட அவங்க வந்து அந்த டெய்லி காங்கிரிகேஷனல் பிரேயர் மீட்டிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்குள்ள உள்ள அந்த ஆன்மீக உணர்வு வந்து தட்டி எழுப்பும். அதனால அவங்களால ஹையஸ்ட் குவாலிட்டீஸ் ஏன்னா சமத்துவம், இது அஹிம்சை இதெல்லாம் வேணும் அப்படின்னா, அந்த சாத்விக குணம் வெளிப்படணும் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் வந்து எப்போ வெளிப்படும்னா, இந்த மாரி பகவத்கீதையெல்லாம் வாசிக்கும்போது வெளிப்படும் அப்படின்றத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காந்தி வாஸ் நோன் டு ஃபார் ஹிஸ் attempts to enable the lower classes to enter the temples அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ராதாகிருஷ்ண டெய்டி வந்து அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்றாங்க பிரபுபாதா இங்க அவங்களுக்கு. அந்த வகையில சொல்லி அதனால நிறைய பேர் வந்துட்டு டிவோஷனல்ல வந்து எஜுகேஷனும் எடுத்துப்பாங்க, ப்ராக்டிஸும் ஆகும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரிங்களா? எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. காந்திஜி அவங்களோட வேலை. ஆனா என்னன்னா, அது வந்து என்னன்னா அவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஒரு கிருஷ்ண உணர்வு இல்லாம செய்யறதுக்கு அவங்க செய்றாங்க. ஆனா அபேச்சரன் என்ன சொல்றாங்கன்னா, அது கிருஷ்ண உணர்வோட பண்ணணும் அப்படின்றத இவங்க வந்து சஜஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். கேன் ஹெல்ப் மேன் இன் ரியலைசிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் வித்தவுட் ஹோல் சாங்ஷன் அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி நாட் எ பிளேட் ஆஃப் கிராஸ் மூவ்ஸ் அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். அதாவது என்னன்னா, இந்த எஜுகேஷன் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஆன்மீக முறைப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் என்னவா இருந்தது, மகாத்மா காந்தியோட விருப்பம் என்னவா இருந்தது அப்படின்னா, எனேபிள் த லோவர் கிளாஸஸ் டு என்டர் த டெம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால அவங்க என்ன சஜஷன் பண்றாங்கன்னா, டெய்டி வர்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹரிஜன் மூமெண்ட் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதாவது அன்டச்சபிள்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்றத பீப்புள் ஆஃப் காட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மகாத்மா காந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவங்க வந்து விருப்பப்பட்டாங்க. இதையும் வந்துட்டு பகவத்கீதை மூலியமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அபேச்சரன் வந்து குறிப்பிடுறாங்கன்றத பார்க்குறோம். இதெல்லாம் வெறும் அவங்க சஜஷன் மட்டும் கொடுக்கல, அவங்க வந்து வாலண்டியரும் பண்றேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. அவங்களே வந்துட்டு எஃபர்ட் எடுத்து எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்றதை அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இஃப் த போர்ட் இன் attempting to commemorate Gandhiji's effort and accomplishment, neglecting the essential spiritual aspects of Gandhiji's life, Abhay warned his memory will soon be dead. இப்போ வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களோட எல்லா இதுவுமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயமா தான் இருக்கு இல்லைங்களா? அதை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அத ஆனா வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்குறோம். த எசென்ஷியல் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காந்திஜிஸ் லைஃப். அது வந்து அவங்களோட வாழ்க்கையிலேயே அந்த வந்து அந்த உணர்வு வந்து இருந்திருக்கு. ஆனா அத வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா குடுக்காம, வெறுமனே மேலோட்டமா குடுத்தா, அது ரொம்ப நாளைக்கு தழைச்சிருக்காது. அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும். எனக்கு என்னன்னு இல்லாம, நெறைய பேருக்கு லெட்டர்ஸ் எழுதுறது, நெறைய சஜஷன் குடுக்கறது, நானே வந்துட்டு எல்லாத்தையும் செய்யறேன், வாலண்டியர் பண்றேன் அப்படின்றதெல்லாமும் சொல்றது, இப்படின்றதெல்லாம் நெறைய இவங்க வந்து பண்றாங்கன்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது இந்த பக்கம் ஒரு மாரி போயிட்டுருக்கு. ஆனா வந்து யாரும் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. சரிங்களா? அவங்கள வந்து ஆ எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இதோ இங்க பாருங்க. பெர்ஹாப்ஸ் தே saw Abhay as another opportunity seeking money or as an செக்டேரியன் ரிலிஜனிஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனா அவங்க எப்படி இதை வந்து செய்யணும்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிரபுபாதா, அவங்களோட குரு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி. அதனால அவங்க வந்து அவங்க குருவுக்கு செய்கிற சேவையா நினைச்சு தான் இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில செய்கிறாங்க. ஆனா வந்து மேலோட்டமா பார்க்கும்போது இது வந்து வேற விஷயமா வந்து மற்றவங்கள இதை வந்து பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த நிலைமை இருக்கு. இன்னொரு பார்ட்டு தான் இந்த விஷயங்கள். இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டாக்டர் அழகப்பா அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து சவுத் இந்தியன்ல ஒரு நல்ல ஒரு இந்த பில்லா ஆஃப் சவுத் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்ப மிஸ்டர் ஷெட்டி அப்படின்றவங்க தான் வந்து இவங்க அபய் பிரபுபதாக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஒரு மெடிக்கல் சேல்ஸ்மேன். சரிங்களா? யாரு? இந்த மிஸ்டர் முத்துசாமி செட்டி அப்படின்றவங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பழக்கம் ஏற்படுது. ஏன்னா பிரபுபாதாவும் அந்த பார்மசூட்டிக்கல் பிசினஸ் தான் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அதனால பழக்கம் ஏற்படுது. அப்ப இவங்களுக்கு இந்த அழகப்பா செட்டி அப்படின்றவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க.
அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவத்கீதை வந்து எப்படியாவது வந்து இது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பத்தோட இருக்காங்க இல்லைங்களா? அது எப்படி இருந்ததுன்னா, கீதோபனிஷத்துன்னு 1200 பேஜஸ்ல இருக்கு. சரிங்களா? இத வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட பிரபுபாதா இருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களோட கமெண்ட்ரீஸ் இருக்கு. பகவத்கீதைக்கு ரிலேட்டடான கமெண்ட்ரீஸோட 1200 பேஜஸ்ல அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இத வந்து அந்த இவங்க அழகப்பா அப்படின்றவங்க வந்து, நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு உதவி பண்றேன் அப்படின்றத சொல்றாங்க. அவங்களோட விருப்பத்த தெரிவிக்கிறாங்க. உடனே இத வந்து அந்த மிஸ்டர் செட்டி அப்படின்றவங்க வந்து சொல்றாங்க. நீங்க வந்து இங்க இந்த மாரி இருக்காங்க. நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வொர்ஸ்ட் திங் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து காணாம போயிடுச்சு. இவங்க வந்து வீட்ல எழுதி வச்சிருந்தாங்க இல்லைங்களா? கமெண்ட்ரி பகவத்கீதைக்கு எழுதுனா எவ்வளோ காலம் ஆயிருக்கும். கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி, ரிசர்ச்லாம் பண்ணி எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? நெறைய கமெண்ட்ரின்றது பிரபுபாதாவோட கமெண்ட்ரின்றது வந்துட்டு, வெறும் அவங்களுக்கு தோணுனத எழுதியிருக்கிறதுன்றது கிடையாது. ஏன்னா, ஆச்சாரிய சம்பிரதாயப்படி அப்படின்னும்போது எல்லாரோட வியூவும் அதுல இருக்கும். சரிங்களா? அதாவது பலதேவி வித்யாபூஷன் அப்படின்றவங்களது, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவங்களோடது, இப்படி அவங்களோட குருவோடது, இப்படின்னு வந்து எல்லாரோட கமெண்ட்ரி ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இப்படின்னு ஷட்கோஸ்வாமிகள் இவங்க எல்லாரோடதையும் அப்படியே கோர்வையா எல்லாத்தையும் படிச்சு, அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரபுபாதா வந்து எல்லாத்துக்குமே பகவத்கீதை, பாகவதம் எல்லாத்துக்குமே சம்மரி குடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளவு ஸ்டடி பண்ணி அவங்க வந்துட்டு கமெண்ட்ரீஸ் வந்து குடுத்துருந்தாங்க பகவத்கீதைக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காணாம போயிடுச்சு. சரிங்களா? அது பிரிண்ட் பண்றதுக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க ஆஃபர் பண்றாங்க. ரெடியா இருக்காங்க. ஆனா அது வந்து அப்போ காணாம போயிடுச்சு. இது வந்து யாரு பண்ணது அப்படின்றது அவங்களுக்கு புரி புலப்படல. ஆனா வந்து அவங்க செஞ்ச அவ்வளவு விஷயம் வந்துட்டு அ இது இல்லாம, பலன் இல்லாம போயிடுச்சு. பட் இட் ரிமைண்ட் அஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் நம்ம வந்துட்டு இப்ப 2nd ஸ்லைடு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது. நம்ம இப்ப 3rd ஸ்லைடு நம்ம எப்படி காணாம போச்சு மாதாஜி? அதுதான் மத்தாஜி. ஒண்ணு ஃபேமிலில இருக்கிறவங்களோ இல்ல சர்வன்ட்டோ யாரோ தான் அத வந்து மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்றத நம்ம அப்படி அவ்வளவு பக்கங்களும் காணாம போச்சா? புக்க ம், ஃபுல்லா ம், எழுதின அட ம், ம். No one knew what had happened. இதோ பாருங்க. But the worst thing happened. The manuscript was stolen. It was the only copy. The one Abhay was keeping safely at home. வீட்ல வச்சிருந்தாங்க. He questioned his family and servants. வேலைக்காரங்க அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேக்குறாங்க. No one knew what had happened. தெரியாமலே அதை வந்துட்டு எடுத்து போட்டிருக்கலாம் இல்லையா? அடாடா. செஞ்சிருப்பாங்களா மாதாஜி? வேணும்னே செஞ்சிருப்பாங்களா இல்ல தெரியாம வேணும்லாம் இருக்காது மாதாஜி. ரெண்டாவது இந்த விஷயத்துல நம்ம வந்து அதோட அருமை தெரியல. இல்ல மாதாஜி அப்படி சொல்ல வரல. இதெல்லாம் நம்ம வந்து மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. சரிங்களா? காணாம போயிருக்கு. அத வந்து அவங்க தேடி பார்த்துருக்காங்க. இல்ல. அது காணாம ஒண்ணு வேலைக்காரவங்க தூக்கி இது பண்ணிருக்கணும். இல்ல அது ஒருவேளை தெரியாம கூட போட்டிருக்கலாம். சரிங்களா? பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாரு. அதுதான். ஜி அதாவது இது எனக்கு வந்து பகவத்கீதையோட கமெண்ட்ரின்னு தெரியாம கூட இருக்கும் இல்லையா? நம்ம கூட வீட்ல ஏதாவது ஒரு முக்கியமான பேப்பர் வச்சிருப்பாங்க வீட்ல. நம்ம அத வந்துட்டு ஒரு வே வே அதோட விவரம் தெரியாம நம்ம எடுத்து கீழ போட்டுருவோம் இல்லைங்களா? அந்த மாரி கூட நடந்திருக்கலாம். யாரையும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஆனா அது வந்துட்டு மாதாஜி அவங்களோட மேனுஸ்கிரிப்ட் வந்து காணாம போயிடுச்சு. சொல்லுங்க மாதாஜி. ஹரே மாதாஜி அந்த டாக்டர் அழகப்பா செட்டியார்னு சொல்றாங்கல்ல அவர்தான் ஆமா அக்கா. காரைக்குடியில அழகப்பா செட்டியார் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா காரைக்குடி ஆ, அத காலேஜ். உண்டாக்குனவர் அவர் காலேஜ் அவ்வளவு நிறைய காலேஜ். பிலாந்திரபிஸ்ட் அவர் ஆ, நாங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியில தான் நான் பிஹெச்டி அப்படிங்களா? பண்ணேன் ஹரே அது கோல் எப்படின்னா காலையில 6 மணிக்கெல்லாம் அவருடைய ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில அவ்வளவு பேர் வந்து அவரை கும்பிட்டுட்டு தான் போவாங்க அந்த ஹரே அளவுக்கு அவர் வந்து நிறைய ரொம்ப தாராள எஜுகேஷனுக்கு மனப்பான்மை செலவு பண்ணு. தாராள மனப்பான்மை அவரேதான் அந்த செக்ரின்னு ஒண்ணு இருக்கு பக்கத்துல அந்த செக்ரி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய இதுதான் அதுக்கு ஃபுல்லா பிளேஸ் கொடுத்தது அவர்தான் ஏக்கர் ஆஃப் லேண்ட்ஸ் அவர் தான் கொடுத்தாரு அந்த அளவுக்கு ரொம்ப பிலந்திரபிஸ்ட் அவரு அந்த படம் பார்த்த உடனே தான் நல்லா தெரியுது அவரோட படம் உங்க இருக்கு. எஜுகேஷனுக்காக நிறைய செலவு பண்ணிருக்காரு ஃபேமஸ் மாதாஜி. ஆனா கடைசியில அவருக்கு நோய்வாய்ப்பட்டப்ப நிறைய கலர் மாத்திரை வச்சிருப்பாராம். இத்தனை மாத்திரையும் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரா மாதாஜி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கு மாதாஜி அவருக்கு. நிறைய எஜுகேஷன் நிறைய காலேஜஸ் இதெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு மாதாஜி. ஓகே நான் கூட அவருக்கு எங்களுக்கு இதுல வந்தது மாதாஜி பிஏல அவரை பத்தி வந்தது.
ஓ ஹரி போல் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அவரை ஓகே, பத்தி இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அழகப்பா செட்டி அவங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அழகப்ப செட்டியார். இவங்க வந்து கீதோபனிஷத் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. ஆனா அப்ப பார்த்து பிரபுபாத்தாவோட அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து காணாம போச்சு அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ விக்டோரியா மாதாஜி ஷேர் பண்ணதுக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்போ வேற யாரும் வாசிக்க விருப்பப்படுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? வாசுதேவ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. புஷ்பா மாதாஜி வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரு An, hand an raise? unknown friend. In 1948, Abhay closed his Lucknow factory. He moved to Allahabad with his son Brindaban and continued manufacturing medicines. The Allahabad business was unsuccessful. Abhay saw his present circumstances through the eyes of scripture, like Bhakti Siddhanta Saraswati Thakur. He took it that his present circumstances were controlled by Lord Krishna, freeing him for preaching Krishna consciousness. In Allahabad, Abhay, now 54, lived like a vanaprastha, or one who has retired from family life. In Allahabad, Abhay managed to save enough money to revive the printing of Back to Godhead. And in February 1952, from his editorial office and home at 57B Canning Road, the first issue in 8 years appeared. Yasyaham anugrahanam harishye dat danam sanyai tato danam त्यजन्ति अस्य स्वजान दुःखिहितम्. Srila Bhagavatam 10.88.8. When I feel especially merciful towards someone, I gradually take away all his material possessions, his friends and relatives, then reject his poverty-stricken and most wretched fellow. Hare Krishna Mataji. Thank you, ஹரே Mataji. கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. இந்த லாஸ்ட் ஸ்லைட் இதை நம்ம பார்த்துடலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ என்னன்னா அவங்களோட லக்னோ ஃபேக்டரி வந்துட்டு ரொம்ப நல்லா போகல பிசினஸ். சரிங்களா? அதனால அலகாபாத்க்கு மறுபடியும் போறாங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க தான். அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் 3 பேர்னா 3 பிள்ளை 2 பொண்ணு அவங்களுக்கு. சரிங்களா? பிரபுபாத்தாக்கு. ஹரே கிருஷ்ணா. அப்ப அவங்க வந்து அலகாபாத்க்கு அவங்க பிள்ளையோட போறாங்க. அங்க போயும் பிசினஸ் பண்றாங்க. ஆனா பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அர்ச்சனா மாதாஜி, சாரி, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தது நான் கவனிக்காம விட்டுட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்போ வந்துட்டு என்னன்னா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதுக்கப்புறம் அபய் சா ஹிஸ் பிரசன்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் த்ரூ த ஐஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்னன்னா பொலிட்டிக்கல் சைட்லயும் நிறைய மூவ் பண்ணி பாக்குறாங்க. பகவத்கீதையை கொண்டு வரணும், பகவத்கீதையை வந்துட்டு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றது. ஃபேமிலியும் பிசினஸ்ல நல்லா பார்க்கணும்லாம் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாமே வந்துட்டு என்னன்னா தோல்வியிலேயே வந்துருது. எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா அமையல. அப்ப அதை எப்படி அவங்க எடுக்கிறாங்க? இதுதான் எல்லாருக்கும் இந்த ரிவர்சல்ன்றது ஒண்ணு ஏற்படும் வாழ்க்கையில இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒரு சிரமம் அப்படின்றது ஏற்படுது. அதை வந்து எப்பயும் நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் ரொம்ப நம்மளுக்கு லைஃப் லெசன். த்ரூ த ஐஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்றது. அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் நம்ம பார்க்கறது. சரிங்களா? பாகத்துல. சரி, இங்க என்னன்னு பார்க்கலாம். லைக் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஆஃபன் கோட்டட், he took it at his present circumstances were controlled by Lord Krishna, freeing him for preaching Krishna consciousness. எப்பயுமே வந்துட்டு இவங்களும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இவங்க வந்துட்டு நல்ல இந்த ப்ரீச்சிங்க்குலாம் வரமாட்டேன்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா வந்துட்டு எப்போ டைம் வருமோ அப்போ அவங்க அவசியம் வருவாங்கன்றது இவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி இவங்களோட கோட்ஸ் எல்லாத்தையும் நிறைய எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை நம்ம கோட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? when I feel especially merciful, இது வந்து பகவான் சொல்ற ஸ்லோகம். சரிங்களா? when I feel especially merciful, special mercy towards someone, யார்கிட்டயாவது பகவானுக்கு ரொம்ப ஸ்பெஷல் mercy அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஆத்மா கோலோகத்துல தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா ஐ கிராஜுவலி டேக் அவே ஆல் ஹிஸ் மெட்டீரியல் பொசஷன்ஸ். மெட்டீரியல் ஆப்புலன்சஸ் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. ஏன்னா மெட்டீரியல் ஆப்புலன்சஸ் தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்க கிட்ட போகணும்னு விருப்பப்பட மாட்டோம் இல்லைங்களா? ஸ்டிக் ஆகிப்போம் அவங்க இங்கே இந்த ஜட உலகத்திலே. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தென் ரிஜெக்ட் ஹிஸ் பாவர்ட்டி ஸ்டிக்கன், அதாவது மணி, வெல்த் அண்ட் மோஸ்ட் ரெச்ட் ஃபெல்லோ. இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க வந்துட்டு யாரு பகவான் வந்து விளக்கிடுவாங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு விரக்தி வரும், தனிமை வரும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? பகவான பக்தி பண்ணி அவங்க அடைவாங்கன்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாரி இந்த ஸ்லோகத்துல அத நம்ம கருத்தா எடுத்துக்கிறோம். இததான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பர்ஷித் மகாராஜர், பிரகலாத் மகாராஜர், இவங்க நாரதர், அதுக்கப்புறம் வந்துட்டு குந்தி மகாராணி எல்லாமே ரிவர்சல் ஆஃப் லைஃப், சித்ரகேது எல்லாருமே ரிவர்சல் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத ஸ்கிரிப்சர்ஸ் அந்த ஆன்மீக அந்த விஷயத்தோட பக்தி மார்க்கத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்கன்றத பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாரி இப்ப பிரபுபாதா வந்துட்டு யோசிக்கிறாங்கன்றத பார்க்குறோம். இப்ப அவங்களுக்கு வந்து 44 இயர்ஸ் ஆகுது. 54 இயர்ஸ் ஆகுது. இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னா, வானப்பிரஸ்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? முன்னாடி வந்துட்டு பிரம்மச்சரியா இருந்தப்போ நல்ல கல்வியெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிரகஸ்தரா இருந்தாங்க. இப்ப எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபேமிலிலேருந்து விலகி இருக்கிறாங்க. தனியா இருக்காங்க. ஆனா சந்நியாசம் இன்னும் வாங்கல. ஆனா வானப்பிரஸ்த அளவுக்கு ஃபேமிலில இப்ப ரொம்ப அட்டாச்டா இல்ல. அவங்க அம்மா அவங்க வைஃப் வந்துட்டு இப்ப வந்து அவங்க ஃபாதர் இன் லா அவங்க அவங்க அப்பா வீட்ல தான் வந்துட்டு மோஸ்ட்லி இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில இப்ப என்ன எப்பயாவது தான் மாசக்கணக்கானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போறது அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா இவங்க அலகாபாத்ல இருந்ததுனால. வானப்பிரஸ்த அளவுக்கு இப்ப இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒன் ஹூ ஹேஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஃபேமிலி லைஃப். வானப்பிரஸ்தன்றது ஃபேமிலி லைஃப்ல ரிட்டையர் ஆன அந்த ஒரு லைஃப் அப்படின்றத பார்க்குறோம். அபய் மேனேஜ் டு சேவ் எனஃப் மணி டு ரிவ்யூ த பிரிண்டிங் ஆஃப் பேக் டு காட் ஹெட். இவங்க பேக் டு காட் ஹெட் அப்படின்னு ஒரு புக் மேகசின் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 40 பேஜஸ் கிட்ட என்னமோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியானதுனால ஒரு பேஜ் தான் அவங்க போட்டாங்கன்னு பார்த்தோம். அது மாதிரி 2, 3 தடவை பண்ணதுக்கு அப்புறமா கூட பேப்பர் வந்து அவைலபிலிட்டி இல்லாததுனால அதையும் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு காசு இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சு பேக் டு காட் ஹெட் அவங்க பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு மறுபடியும் அத நல்லபடியா அவங்க பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றத நம்ம இங்க எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போதைக்கு வானப்பிரஸ்த அளவுல இருக்காங்க பிரபுபாதா. எல்லா வகையிலுமே அவங்களுக்கு வந்துட்டு பகவானோட ஸ்பெஷல் மெர்சி கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அது வந்து ஐஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் அந்த முறையில அவங்க வந்து அத எடுத்துக்கிறாங்க. சரி எல்லாமே வேண்டாம். இனிமே கிருஷ்ண உணர்வுல நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வராங்கன்றது நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து சாப்டர் 6ல நம்ம பார்க்குற விஷயங்கள். வாஞ்சா கல்பத்ருபஸ்ய கிருபா சிந்து பய வச்ச பதிதானாம் பாவனே வைஷ்ணவோ நமோ நமः அனந்த கோடி வஷ்வந்தி ஸ்ரீ